Tamil Junior, May 1989. Get ready. 10 seconds. 5 seconds. Start. பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கட்டப்பட்டுள்ள புதிய வீடுகளை கொண்ட குடியிருப்பு பகுதியை திறந்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய வீடுகளில் இன்றைய தினம் குடிபுகும் குடும்பங்கள் எல்லாவிதமான வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த வீடுகளை குறுகிய காலத்தில் மிக நல்ல முறையில் கட்டி முடித்ததற்காக தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டுவசதி வளர்ச்சி நிறுவனத்தையும் அதன் பொறியாளர்களையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக மின்சார வசதியும் கழிப்பறை வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருப்பது உள்ளபடியே பாராட்டத்தக்கது. இத்தகைய வீடுகளை கட்டி தருகிற திட்டங்களை தவிர இன்னும் பல்வேறு திட்டங்களை தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. அந்த திட்டங்களை பற்றியெல்லாம் விரிவாகவும் விளக்கமாகவும் எனக்கு அடுத்து இந்த விழாவில் பேச இருக்கும் மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் உங்களுக்கு எடுத்து சொல்வார்கள் என்று நம்புகிறேன். அத்தகைய திட்டங்களை பற்றி முழு விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டு அவற்றின் முழு பலனையும் அடைய வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். தாழ்த்தப்பட்ட பிரிவு மக்களுக்காக கல்வி வாய்ப்பு, வேலை வாய்ப்பு ஆகியவற்றை பொறுத்தவரையில் பல்வேறு சிறப்பு சலுகைகளை அரசு அளித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டமே இந்த பிரிவினருக்காக சிறப்பு ஒதுக்கீடுகளுக்கு வகை செய்துள்ளது. இந்த வசதியையும் வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்வு அடைய முயற்சிக்க வேண்டுமென்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த பிரிவினரை சார்ந்த இளைஞர்கள் தங்களுக்கு இருக்கிற சலுகைகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்த மாணவர்களுக்கு பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, பட்ட மேற்படிப்பு ஆகிய எல்லா நிலைகளிலும் படிப்புதவி தொகையை அரசாங்கம் வழங்குகிறது. உயர் படிப்பிற்காக அவர்கள் நகரங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கலாம். சேலம் பாரதியார் தெருவிலுள்ள திரு மு. கோவிந்தசாமி அவர்கள், சேலம் கச்சேரி சாலையிலுள்ள வழக்கறிஞர் திரு து. ராமசாமி அவர்களுக்கு 4, 3,
1988 தேதியிட்டு எழுதிய கடிதம். ஐயா, நீதிமன்றங்களில் தாக்கல் செய்ய வேண்டிய பத்திரங்கள் போன்றவற்றை நகல் எடுக்கவும் மனுக்களை தட்டச்சு செய்யவும் நான் ஒரு தட்டச்சு நிலையம் நடத்தி வருவதை தாங்கள் அறிவீர்கள். தாங்கள் அவ்வப்போது எனக்கு அளித்து வரும் ஆதரவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்ந்து வரும் இந்த விஞ்ஞான யுகத்தில் நகல்கள் எடுப்பதற்கு தட்டச்சு முறையை விட ஒளிக்கதிர்கள் மூலம் நகல் எடுக்கும் முறையே பெரிதும் விரும்பப்படுகிறது என்பது தாங்கள் அறியாத ஒன்று அல்ல. ஆகவே முருகன் நகலகம் என்ற ஓர் அமைப்பை அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து துவக்க இருக்கிறேன் என்பதை தெரிவித்து கொள்வதுடன் அதற்கு தங்களுடைய ஆதரவையும் கோருகிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.